இந்த தொகுதி மறுவரையறை தென்னகத்திற்கு ஒரு அநீதி வந்துரும்ன்றதும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்றது தான் விமர்சனமா. உங்க பார்வை என்ன மணி? இந்த நோக்கம் அவ்வளோ உயர்வாக இருக்குன்னா பெருமாள் மணி ரொம்ப நேரம் பேசினார். பார்க்கும் பொழுது அது கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் வாய்மொழியான உத்தரவுகள் எதுவுமே நம்பத்தகுந்ததில்லை. டிராஃப்ட் பில்லில் அது இருக்கணும்ல. இப்போ லட்சுமி சொன்ன மாதிரி பில்லில் அது இல்லை. இதுக்கு முன்னாலே இதை அமல்படுத்துறதுக்கு முன்னாலேயே பப்ளிக் மீட்டிங்கில் போய் அவர் பேசுகிறாரு. இந்த மசோதாவை கொண்டு வரதுக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்குவங்கத்துலேயும் அஸ்ஸாம்லேயும் அமித்ஷா இதையே பேசுகிறார். இப்போ நீங்கள் பில்லில் கொண்டு வராமல் நீங்கள் இதை சொல்கிறது மூலமாக இது எப்படி உங்களை நம்ப முடியும்? ஒன்று. ரெண்டாவது, ஏன் இப்போ பண்ணுறீங்க? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அசம்பிளி எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது முக்கியமான ஸ்டேட்ஸில் இப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்ததே கிடையாது. உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? 29 எலெக்ஷன் முடியுது. மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வச்சுருக்கலாம், இல்லை ஜூனில் வச்சுருக்கலாம், ஏன் 30 கூட வச்சுருக்கலாம். இப்போ ஏன் கொண்டு வரீங்க? இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டியது அரசாங்கத்தோட கடமை இல்லையா? ஆளுங்கட்சியோட கடமை இல்லையா? என்ன முயற்சி எடுத்தீங்க? பில்லையே 2 நாள் முன்னால் தான் அனுப்புறீங்கன்றாங்க. இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பில்லு, அதில் 2 வியூ இருக்குது. இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியல் எழுதின மாதிரி நிறைய சந்தேகங்கள் அதில் இருக்குது. பெருமாள் மணி சொல்கிறது நான் ஒதுக்கி தள்ள தயாராக, அது டிஃபெண்ட் பண்ணுறவங்களோட பாயிண்ட். 2 தலைமுறை ஓடி போச்சுன்றது கரெக்டு. கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் தேவை, மாற்று கருத்து இடம் இல்லை. இப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்குன்னா, யூபிலலாம் 25 லட்சம் 30 லட்சம் பேருக்குலாம் இருக்குது. ஒரு யூனியன் டெரிட்டரியோட மொத்த பாப்புலேஷனை ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சியில் இருக்குது. கஷ்டம். இதை வச்சு ரொம்ப நாள் நம்ம இதை வண்டியை ஓட்ட முடியாது. அப்படின்னும் பொழுது இது கண்டிப்பாக தேவை தான். இதில் நீங்கள் இன்னொன்றையும் சேர்த்து கொண்டு வரீங்க, பெண்கள் இடஒதுக்கீடு. எதுலேயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைல்ல. முதல்ல நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடல. ரெண்டாவது, இந்த மாதிரியான முக்கியமான மசோதாக்கள் வரும்போது ஒருமித்த கருத்து இல்லைன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பணும். அதுவும் இல்லை. முந்தா நாள் நைட்டு கொடுப்பீங்களா, இன்றைக்கி பேசுவீங்களா, நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஓட்டுனேன். அவ்வளோ அவசரம் என்ன? 50 வருஷமாக காத்து கிடந்தது இன்னொரு 6 மாதம் காத்து கிடக்கிறதால ஒன்றும் குடிமொழியிட போகிறது கிடையாது. யாரும் டீலிமிட்டேஷனும் வேணான்னு சொல்லலை, பெண்கள் இடஒதுக்கீடும் வேணான்னு யாருமே சொல்லலை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அதை அப்போஸ் பண்ணலை. அப்போ ஒருமித்த கருத்தை எட்டி இதை ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தின் குரலா, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் குரலா கொண்டு போகிறது தான் உங்களோட வேலையாக இருக்க முடியுமே தவிர, ஒரு கட்சியோட, ஒரு ஆளும் கட்சியோட, ஒரு பிரதமரோட, ஒரு உள்துறை அமைச்சரோட சாதனையாக அதை எப்படி நீங்கள் கொண்டு போக முடியும்? நீங்கள் பேசுகிற அத்தனை விஷயத்துலையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குன்னா நீங்க கன்சென்சஸ் எல்லாம் அப்ரோச் முதல்ல அச்சீவ் பண்ணணும். அதையும் பண்ணல. ஒரு மாநில முதலமைச்சர் இப்ப ஸ்டாலின் அதை கடுமையா எதிர்க்கிறாரு, தென் மாநில முதலமைச்சர்கள் எதிர்க்கிறாங்கன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்றதுதான் உங்க முதல் வேலை. அதை விட்டுட்டு எதுக்கு மோதல் போக்க கடைபிடிக்கிறீங்க? மைவே ஆர் ஹைவேன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை இருக்குது இது. ஆகவே இதுல ஒருமித்த கருத்து இல்லைன்னா, மெஜாரிட்டி இருக்குன்ற காரணத்துக்காக நீங்க புல்டோஸ் பண்ண பாக்குறீங்க, அது ஏற்புடையதல்ல. நீங்க ஒருமித்த கருத்தை எட்டணும். அப்படி இல்லையா, முதல்ல ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புங்க. அதை அங்க உறுப்பினர்கள் டிசைட் பண்ணட்டும். இவ்வளவு அவசரப்பட்டு இதை செய்ய வேண்டிய அவசியம் அது 2 மாநில தேர்தல்களுக்கு மத்தியில் என்ன வந்தது உங்களுக்கு? மணி இல்ல கிளாஸ் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி நீங்க கேட்டதுக்கு இதுல பதில் இருக்கு. இல்ல அந்த இதுல கிளாஸ் 3 ஆர்டிகல் 81 கிளாஸ் 3ல தெளிவா சொல்லிருக்காங்க. in this article the expression population means the population as ascertained at such census as parliament may by law determine of which the relevant figures have been published. நாளைக்கு இந்த கிளாஸ் 3 அவங்க தெளிவுபடுத்துவாங்க. பார்லிமெண்ட் இந்த பாப்புலேஷன்ங்கற இடம் இருக்குல்ல, அத நாளைக்கு அவங்க தெளிவுபடுத்த. நான் என்ன கேக்குறேன்னா, இது ரைட், நான் சொல்றேன். அங்க திருத்தம் 55 81 82 170 330 ஆர்டிகல் 81 தான் முக்கியமான எல்லாமே இருக்கு. இதுல மக்கள் தொகை வரையறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கிளாஸ் 3ல இல்ல. இப்ப அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க அந்த மக்கள் தொகை வரையறைய நாடாளுமன்றத்துக்கு கொடுத்துட்டீங்க. ஆமா சார், கண்ட்ரோல். அது இதுக்கு முன்பு அப்படி இல்ல சார். சார் இல்ல சார், இல்ல சார். ஐயா ஒரு முக்கியமான இது நீங்க சொல்றது முக்கியமான இடம் ஐயா. இந்த பாராளுமன்றம் ஏற்ற எல்லா சட்டங்களும் இருக்குல்ல, அது உச்சநீதிமன்றத்தோட மறுபரிசீலனைக்கு உட்பட்டது. ஆனா இந்த டீலிமிட்டேஷன் இருக்கு பாருங்க, அத சட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு போக முடியாது. அதுதான் ஃபைனல். இல்ல இது அரசியல் சாசனத்துல இருக்குங்க. நான் சொல்றது மணி, நீங்க தப்பா ஒரு இடம் புரிஞ்சுக்கிறீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல தான நம்ம வச்சிருந்தோம் மணி. நீங்க தப்பு பண்ற இடம் ஒன்று சுட்டிக்காட்டு. இப்போ பெரும்பான்மை கை நாடாளுமன்றத்துக்குள்ள கொடுத்துட்டோம். கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்து ஆர்டிகல் 329A என்ன சொல்லுது நான் சொல்லிறேன் ஐயா. Article 329A, courts cannot question delimitation laws or orders. Once finalized, delimitation is final and இது நீங்க முன்பு இருந்த நிலையை பேசுறீங்க. ஆமாய்யா. இப்போ என்ன மாற்றம் வருது? ஐயா இப்ப முன்னாடியும் பார்லிமென்ட் தான் இறுதியான சொல்லு. அப்படி இல்ல ஐயா இல்லையா, இப்ப கோர்ட்டுக்கு போக முடியாது. நீங்க செக் முன்பு இருந்த நிலையை சொல்றீங்க. அதுக்குள்ளே நம்ம டீடைல்டா கூட வேண்டாம், எளிமையா புரிதலுக்காக திரு மணி அவர்கள் சொன்னது. இப்போ எல்லாமே இந்த யூகங்கள் இது ரொம்ப நாளா பேசப்பட்டு கொண்டிருந்தது.
முதல்ல நான் ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சுட்டு நாளைக்கு அதுக்கான விளக்கத்தை பெறுங்கள் அப்படின்னு சொல்லுவது ஐயா, சரியான அதுல வழியா? Article இல்ல 3 சார். வந்து laws. அவங்க இல்ல, நாளைக்கு அது ஒரு- நான் அதை கேட்கல சார். இதுக்கு ஒரு கன்சென்சஸ் ஏற்படுத்தணுமா வேண்டாமா? ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டி இது எல்லாரும் சம்பந்தப்பட்டது தானே, எல்லாரையும் அமர வச்சு நம்ம இதை எப்படி டிரைவ் பண்ண போறோம்? முன்பு அந்த சிக்கல் இருந்தது. கரெக்ட். முன்பு ஏன்னா இந்தியா போன்ற நாட்டுல ஏற்ற இறக்கத்தோட இருக்கிறப்ப இதை எப்படி டிரைவ் பண்றதுன்னு ஆளுமை எல்லாம் பேசினாங்க. ஆமா. இப்ப மணி அவர்கள் கேட்டாங்க, அப்படி நடந்திருக்கான்னு கேட்க. இல்ல, ஏன் வேண்டாம்னு நான் சொல்றேன். அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, இது போன்ற அரசியல் சாசன திருத்தங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும்னு சொல்லுது. 2/3 மெஜாரிட்டி இப்போ அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு? அப்ப அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இது போன்ற அரசியல் சாசன திருத்தங்களுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். அப்ப 3/2 பங்கு பெரும்பான்மையை அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை வெளிப்படையா கூட்டியும் கோரலாம். இல்ல அவங்க பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்க யார் யாருக்கு பேசணுமோ எந்த கட்சி சார், இது அரசியல் சார், அவங்க எப்படி வேணா பேசுவாங்க. நீங்க ஏன் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லார்கிட்டையும் ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தே கேன் டயல் தி லீடர்ஸ் நம்பர்ஸ். அவங்க 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லைனா இதற்கு முன்பு சார் 3/2 பங்கு பெரும்பான்மை. ஒரு விஷயம் சார், நீங்க ஒரு இடத்தை சொல்றீங்க, என்கிட்ட இருக்கு, நான் என்னோட அப்ரோச். இதற்கு முன்பு 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்த போதிலும் கூட அப்படி நம்பர்ஸ் இருந்து அவங்க கொண்டு வந்தா நிறைவேற்ற முடியும். ஆனா ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்திருக்கா இல்லையா சார்? அதெல்லாம் பண்ணலாம் சார், அது ஒவ்வொரு பார்ட்டியோட ஸ்டைல். இவங்க நான் என்ன சொல்றேன், பாராளுமன்றம் சொல்லிச்சுல 3/2 பங்கு இல்லாம நிறைவேற்ற முடியாது. இப்ப 3/2 பங்கு மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்ல. அப்ப அவங்க நாளைக்கு அதை எப்படியோ பெற முடியும்னு அவங்க நம்புறாங்க. அப்ப அது அந்த கட்சி முடிவெடுக்க வேண்டியது சார். நீங்க ஏன் சார் நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்க கூப்பிட்டோம்? அரசியல் சாசனம் என்ன சொல்லி இருக்கு? 3/2 பங்கு பெரும்பான்மையோடு நாளைக்கு நிறைவேற்ற போறாங்களா இல்லையான்னு பாருங்க. அரசியல் சாசனத்துப்படி தானே நடக்குது. நீங்க ஏன் அவங்களுக்கு ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங்க கூப்பிட்டு தேவையில்லைன்றீங்களா சார்? அரசியல் சாசனம் சார், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி எல்லாம் இருக்கு. இப்போ நேரு இருந்த காலத்திலிருந்து அதற்கு பின்பு வந்த காலத்துல நிறைய விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் அப்போஸ் பண்ணாலாம் போயிருக்கு. நீங்க போகாம கூட நான் நிறைவேற்றுவேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு அரசு நினைக்கிறத செஞ்சுட்டு போகுது. இல்ல சார், ஒரு அரசியல் சாசன சார், ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை எந்த அரசு நினைச்சாலும் தன் விருப்பம் போல செய்ய முடியாது. அரசியல் சாசனமே அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கு. 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாமல் இதை நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்ற முடியும்னு அவங்க நம்புறாங்க. இதுல என்ன நான் சொல்றது, நிறைவேற்றி ஒருவேளை அவங்களுக்கு நம்பர்ஸ் இருந்து நிறைவேற்றி கொண்டே போகட்டும், பிரச்சனை இல்ல. ஆனா ஒருவன் பாதிக்கப்படுதுன்னு சொல்ற இடத்துல நீங்க அப்படி பாதிப்பு இல்ல. அதான் இன்னைக்கு கண்டினியூவா 12 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க சார். ஒவ்வொருத்தரும் அவங்களோட குரலை பதிவு வைக்கிறாங்க. இது ரொம்ப டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு பெருமாள் மணி அவர்கள் பேசுறது. அதாவது என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம், அது நியாயம். அதுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க டிராஃப்ட் பில்ல அது நாளைக்கு விளக்கம் கொடுக்க போறாங்கன்னா, என்னைக்கு பில்லு பாஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் நாங்க விளக்கம் கொடுப்போம். விளக்கம் கொடுத்த உடனே நீங்க ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் நாங்க பில்ல பாஸ் பண்ணுவோம். அது ஒரு தனி லாங்க. அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் தெளிவா இருக்குங்க. இல்ல ஒரு நிமிஷங்க. பெருமாள் மணி பேசுறது அரகண்ட் ஆர்குமெண்ட், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். எங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, 2/3 மெஜாரிட்டி இருக்கு, அல்லது நாங்க வில் மேனேஜ் இட்ன்றது அப்ப டெமோக்ரஸியோட அர்த்தம் என்ன? 2/3 மெஜாரிட்டி கிடையாது, கன்சென்சஸ். அதை ஞாபகம் வச்சுங்க. ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 2/3 மெஜாரிட்டி கிடையாது, ஒருமித்த கருத்து. ஏங்க, தென் மாநிலங்களுக்கு ஒரு கவலை இருக்குது, ஒரு பயம் இருக்குதுன்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த அரசோட வேலை. நீங்க வார்த்தைகள் ஒரு நிமிஷம், நீங்க வார்த்தைகளுக்கு கீழே, சொல்லாடல்கள் கீழே, அந்த சென்டென்ஸ் கீழே போய் ஒளிஞ்சுக்காதீங்க. இங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குதுங்க. ஸ்டாலின் ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர். அவர் இது தப்பு, எங்களுக்கு பாதிக்கப்படும்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது பிரைம் மினிஸ்டரோட வேலை. தென் மாநிலம் அதுவே ரேவந்த் ரெட்டி சொல்றாரு, சித்தாராமையா சொல்றாரு. அப்ப அதை அட்ரஸ் பண்ணாம எங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, நாங்க எதை வேணா பண்ணுவோம்னா அது ஜனநாயகம் கிடையாது, அது சர்வாதிகாரம். அது ரமேஷ் இல்ல, தென் மாநிலங்களை விட மிகப்பெரிய கன்சர்ன் யாருக்கு இருக்கணும் தெரியா? யாரை பத்தி நம்ம பேசணும் தெரியாமா? அசாமுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் இதுல இன்க்ரீஸே நோ சேஞ்ச் இருக்கிற அதே நம்பர் தான். அப்போ அவங்களை ஏற்கனவே அசாமையும் ஜம்மு காஷ்மீரையும் முழுமையா அவங்களுடைய எல்லா உரிமைகளையும் பறிச்சு ஒடுக்கியாச்சு. ஒடுக்கின பிறகும் இப்ப இனிமேல் அசாம்ல 7 கூடுது, அசாம்ல 14 21 no there is change. 21 நான் வரேன் சொல்றேன்